ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரோட வந்திருக்க நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம இந்திய சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகள் தன்னோட தம்பி வயசில் இருக்கக்கூடிய சின்ன புள்ளிங்களை உசார் பண்ணி அவங்களோட லிவிங் டுகெதர்ல இருந்து கல்யாணம் ஆன கதைலாம் இருக்குது தெரியுங்களா. இந்த கதையை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிசுகிசுவாக பேச போகிறோம். இந்த கதையெல்லாம் எதுக்குப்பா, அடுத்தவங்க குடும்ப கதை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. சினிமாவை பற்றி பேசணும்னா எல்லாத்தையும் பேசி தொலைஞ்சிட வேண்டியதானே கழுதை, இதையும் பேசி தொலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். அதையும் தாண்டி இந்த தகவல்னால எங்களுக்கு என்ன சுவாரஸ்யம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவங்களோட காதல் மலர்ந்த கதை பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பர்களே. அதனால் அந்த காதல் கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கிளுகிளுப்பாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் இந்த மழைக்கு ஜாலியாக கிசுகிசு பேசுவோமா. இப்போ வாங்க வீடியோவில் போவோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது ஒரு நார்த் இந்தியன் தம்பதிகள் தான். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வேற யாரும் இல்லை, மலைக்கா அரோரா மற்றும் அவங்க உசார் பண்ண அர்ஜுன் கபூர். யாரு வேற யாரு, போனி கபூரோட முதல் தாரத்து பையன் தான். ஸோ இவங்கள தான் உசார் பண்ணாங்க. என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்க போது, மலைக்கா அரோராக்கு ஜஸ்ட் 50 இப்போ தான் 50 வயசு ஆயிருக்குது. அர்ஜுன் கபூருக்கு 38 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 12 வயசு டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை உசார் பண்ணிட்டாங்க மலைக்கா அரோரா. மாற்றி சொல்லிட்டேன், அர்ஜுன் கபூர் உசார் பண்ணிட்டாரு. இந்த காதல் கதை எப்படி மலர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது நம்ம அர்ஜுன் கபூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முதல்ல சல்மான் கான் அவர்களோட தங்கச்சியான அர்பிதா கானை தான் ஃபர்ஸ்ட் உசார் பண்ணி சுற்றி நின்றாரு. அதனால அடிக்கடி சல்மான் கான் வீட்டுக்கு போகிறது, அர்பிதா கானோட வெளில போய் அவுட்டிங் போகிறது அப்படின்னு போயிட்டு இருந்தவர். ஒரு நாள் அர்பிதா கானுக்கு பிறந்த நாளுங்க. அதனால அவங்க வீட்டுக்கு போகும்போது தான் டக்குன்னு மலைக்கா அரோரா முதல் தடவை பார்த்துருக்கிறாரு. எப்படி அந்த இடத்துல மலைக்கா அரோரா வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, சல்மான் கான் அவரோட தம்பி தானே அர்பாஸ் கான், அவங்களோட பொண்டாட்டி தானே. ஸோ இதை பார்த்து உஷாரான நம்ம அர்ஜுன் கபூர் அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காரு தெரியுமா, எதுக்கு சல்மான் கானோட தங்கச்சி எல்லாம் உஷார் பண்ணால் சல்மான் கான் மச்சினிச்சியை உஷார் பண்ணுற வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி தட்டி தூக்கிட்டாப்ல. அதாவது இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தனால என்ன ஒரு விபரீதம் சல்மான் கான் வீட்டில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 19 வருஷம் மலைக்கா அரோரா அர்பாஸ் கானோட குடும்பம் நடத்தினது 10 நிமிஷத்தில் பட்டுன்னு போயிடுச்சு. 2016 வருஷம் அர்பாஸ் கானும் மலைக்கா அரோராவும் விவாகரத்து பண்ணிட்டாங்க. இது முக்கியமான காரணமே இந்த கல்பிரிட்டு இந்த சின்ன பையன் அர்ஜுன் கபூர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் 2018 வருஷம் இவங்க 2 பேரும் பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் 2 பேரும் ஜோடியாக லிவிங் டுகெதரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அடிக்கடி லஞ்சுக்கு போகிறது, டின்னர் போகிறது, இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் ஒரு அடாவடி பண்ணுறானுங்க பாருங்க. இதே மாதிரி அந்த காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்ததுங்க இதுங்க ரெண்டும். இதுக்கப்புறம் நியூ இயர் பார்ட்டி, அதுக்கப்புறம் கண்ட நேரத்தில் செலிப்ரேஷனு, ஒரே ஜாலி தான் போங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்து நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இருக்கிற மீடியாவெல்லாம் ஏமாத்தினதுக்கப்புறமா ஒரு வழியாக பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இப்போ மலைக்கா அரோரா டினோமோரியா அப்படின்ற ஒரு ஆளோட சுற்றினுக்கிறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட காதல் கதை. இருந்தாலும் மலைக்கா அரோராவோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பையனை உஷார் பண்ண கதையும் இருக்குதுப்பா. இரண்டாவது இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறது இன்னொரு பாலிவுட் நடிகையான சுஷ்மிதா சென் அவர்கள் தான். சுஷ்மிதா சென் அவர்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட காதல் கதைலாம் இருந்திருக்குது. உதாரணத்துக்கு இந்த ரந்தீப் ஹோடா, விக்ரம் பட், அதுக்கப்புறம் முதாதிர் அசீஸ், சஞ்சய் கபூர், இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டில் நம்ம எடுத்துகிட்டே போகலாம், இந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகை லிஸ்ட் மாதிரி. ஆனால் இவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன பையனை உஷார் பண்ண கதை இருக்குது. இவ்வளோ பேரை பார்த்தாச்சு, சின்ன பையனை நான் பார்த்துருக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி சுஷ்மிதா சென் அவர்கள் 36 வயசில் 22 வயசு ஒரு ஆண்டர்பிரனரை உஷார் பண்ணாங்க. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரின் பெயர் தான் இம்தியாஸ் கத்தாரி. இம்தியாஸ் கத்தாரியை பார்த்து எப்போ சுஷ்மிதா சென் அவர்கள் முதல்ல இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேல கிடையாது, துபாயில் ஒரு இந்தியா ரெசார்ட் ஃபேஷன் வீக் அப்படின்ற மாதிரி ஒரு ரேம் ஷோ ஒன்று நடத்தினாங்க. அந்த ரேம் ஷோவில் 2 பேரையும் ஒன்றா நடக்க வச்சுட்டானுங்க. அப்படியே நடக்கும் போதே உஷார் பண்ணி தூக்கின்னு போயிட்டாங்களாம். சுஷ்மிதா சென் அவர்கள் இம்தியாஸ் கட்டாரி உஷார் பண்ணல, சுஷ்மிதா தான் உஷார் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது வெளியே தெரில. எப்போ தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்போ சுஷ்மிதா சென் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேரோட யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதை முதல் தடவை அனௌன்ஸ் பண்ணுறது சுஷ்மிதாவாக தான் இருப்பாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பலகாலம் கழித்து சுஷ்மிதா சென் அவர்கள் முதல்ல நாங்கள் 2 பேரும் பார்ட்டி பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு ப்ரெஸ்ஸுக்கு முதல் தடவை நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததே சுஷ்மிதா சென் அவர்கள் தான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எவன் வயிறு இருந்தாலும் தெரியல, ரொம்ப நாளாக இவங்க ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா பட்டுன்னு பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் வேற ஒரு பிஸ்னஸ் மேன், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போ சொன்னேன், போன வீடியோவில் சொன்னேன், இந்த ஆட்மெயில் வச்சிருந்தாரு இந்த ஓனர் உஷார் பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன பையனோட ஊர் சுத்தின கதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி மூன்றாவதா தமிழ் பிரபலம் ஒருத்தவங்களை பற்றி பேசலாமா. அவங்களே ஏற்கனவே யூடியூப் சேனலில் வச்சு ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏகப்பட்ட பேரை பற்றி கிசு பேசிட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி கிசு பேசுவோம், அதுதான் நம்மளோட ஸ்டைல். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகை குட்டி பத்மினி அவர்கள். குட்டி பத்மினி அவர்களோட வாழ்க்கையில் அவங்களும் ஒரு 10 வயசு அவங்களோட சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு சீரியல் டைரக்டர் ஒருத்தர் உஷார் பண்ணாங்க. இவர் ஒரு 90s கிட்ஸுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனம் இந்த டேரக்டர். இவரின் பேர் தான் பிரபு நேபால். 90s கிட்ஸால மறக்க முடியாத பேர். அதுவும் 90s கிட்ஸ் இந்த சீரியல் பார்க்குறவன், பஞ்சமி பார்க்குறவன், மர்மதேசம் பார்க்குறவன், மந்திரவாசல் பார்க்குறவன், இவங்க எல்லாருக்குமே பிரபு நேபால் யாருன்னு தெரியாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா பிரபு நேபால் அப்படின்றவர் 90s கிட்ஸின் டிவி ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவரை அந்த காலகட்டத்தில் குட்டி பத்மினி அவர்கள்
கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி குட்டி பத்மினி அவர்கள் வேற ஒருத்தரோட லைஃப்ல இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட குடும்பம் நடத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ரொம்ப காலமா தனியா இருந்த குட்டி பத்மினி அவர்கள் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் நம்ம பிரபு நேபாள் அவர்களும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்து இங்கே நம்ம இந்தியன் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட சீரியல்ஸு டெலிஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வேகமாக நிறைய காசு எடுத்துகிட்டு வந்தவர். ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட வித்தியாசமான சீரியல்கள் நம்ம மண்ணின் அந்த கருத்தை வந்து பேசுறது, நம்ம மண்ணின் மகிமையை பற்றி பேசுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சீரியல்கள் எடுத்தார். கருணமஞ்சிரி, அதுக்கப்புறம் சௌந்தரியவல்லி, கிருஷ்ணா காட்டேஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தேவதாசி போன்ற சீரியல்கள் எல்லாம். இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தொழில் ரீதியாக நட்பு வந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் பண்ணி கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே கூட ரொம்ப நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 15 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ வந்து குட்டி பத்மினி அவர்கள் ஒரு சிங்கிள் மதராக 3 பெண்களை வளர்த்து அவங்க எல்லாரையும் பக்கவாக செட்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிரபு நேபாள் அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் செய்த அந்த சீரியல் பணிகளை மலேசியா, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா போன்ற சேனல்களில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த காதல் கதையும் தாண்டி இவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த காலகட்டத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சான்னு தெரியல. இனி பேசப்படும். 4வதா மறுபடியும் ஒரு வடநாட்டு பக்கமே போவோம். ஒரு வடநாட்டு நடிகரை பற்றி பேசுவோமா. அவரின் பெயர் தான் சைஃப் அலி கான் மற்றும் அவர் முதலாவதாக திருமணம் பண்ண அவரோட முதல் மனைவியான அமிர்தா சிங்கை பற்றி பேசுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காதல் கதைங்க. கேட்கும் போது கப்புன்னு இருந்தது எனக்கு. அது என்னன்றதை நானும் சொல்கிறேன், உங்களுக்கும் கப்புன்னு இருக்குதான்னு கமெண்ட்டில் போடுங்க. அதாவது முதல்ல சைஃப் அலி கான் அவர்கள் தன்னோட 21வது வயசுல தான் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அது எந்த படத்தின் மூலயமாகன்னு பார்த்தீங்கன்னா பேக்குடி அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக என்ட்ரு ஆகும்போது அப்போ அந்த படத்தில் இவரோட கோஸ்டாராக ஒர்க் பண்ணவங்க தான், நடித்தவங்க தான் அமிர்தா சிங் அப்படின்ற ஒரு நடிகை. அந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப ஃபேமஸ். இவங்கள பார்த்து நம்ம சைஃப் அலி கான் இம்ப்ரெஸ் ஆனாரா இல்லையா அப்படின்ற ஒரு கன்றாவிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், இந்த படத்தை பற்றி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், நடிச்சவங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தாவும் சைஃப் அலி கானும் சேர்ந்து நின்று எடுக்கும் போது டக்குன்னு நம்ம சைஃப் அலி கான் அமிர்தா மேலே கையை போட்டு எடுத்தாராம். ஸோ இதை பார்த்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான அமிர்தா அவர்கள், யாரா இவன் இப்போ வந்த பையன், நம்ம எவ்வளோ பெரிய நடிகை இந்த காலகட்டத்தில் நம்ம மேலே தைரியமாக கையை போடுறானே அப்படின்னு சொல்லி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு சைஃப் அலி கான் கிட்ட ஒரு பாயின்னு கூட சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்களாம். இது வந்து ஒரு 2 நாளாக இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருந்தது போல இருக்குது. 2 நாள் கழிச்சு சைஃப் அலி கான் ஓப்பனாகவே ஃபோன் அடிச்சாராம். ஃபோன் அடித்து அமிர்தா அவர்கள்கிட்ட கேட்டாராம், இன்றைக்கி நைட்டு டின்னர் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அமிர்தா அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டின்னர் போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, அதுவும் எனக்கு தெரியாத பிடிக்காத ஆள்கிட்ட போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் ஏன் டின்னருக்கு வரீங்க, உங்கள் வீட்டுக்கு நானே டின்னருக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி தடுக்க முடியல, சோத்துக்கு வரேன்றான், வந்து தொலை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம சைஃப் அலி கான் அவர்கள் டின்னர் சாப்பிட போல அவங்களே சாப்பிட போயிட்டார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. அந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிக்கை சொன்னாங்கப்பா. அது என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே அப்படியே அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் பேசி உஷார் பண்ணி இவங்களை கிஸ் பண்ணிட்டாராம்ப்பா. கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னங்க, அதுக்கு ஒரு 2 நாள் அவங்க வீட்டிலேயே தங்கினாராம். அந்த 2 நாளுக்குள்ளே இவங்களுக்கு காதல் மலர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் அமிர்தா அவர்களால் சைஃபை பிரியவே முடியலையா. வித்தின் 2 days பார்த்தீங்களா, கின்னஸ் ரெக்கார்டாடே. இன்னைக்கு இருக்கிற சிங்கிள் பசங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, 90s கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. 2 நாளில் உஷார் பண்ணிட்டான் பாருங்க நம்ம 80s கிட்டு அப்படின்ற மாதிரி பெருமிதமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உஷார் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து நவர முடியாமல் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்லாம் ஷூட்டிங்க்கு அங்கே லைட்டெல்லாம் போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு யூனிட் 20 வரை நின்றுக்கிறேன், நீ என்ன பண்ணுகிற அமிர்தா வீட்டில்னு கூப்பிட்டதுக்கப்புறமா கப்புன்னு அமிர்தா கார் எடுத்துக்கிட்டே ஓட்டாரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்தா அவர்களும் கனவுல இருந்துருக்காங்க, அந்த காரை கொடுத்து திரும்பி வரும் இல்லை, வந்த உடனே நான் 2 நாள் நான் விடவே மாட்டேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் உஷார் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய இடி வந்து விழுந்தது. என்னன்னா, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா அமிர்தாவுக்கு 33, சைஃப் அலி கானுக்கு வெறும் 21 தானே. இருந்தாலும் பரவாயில்ல, கழுதப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. 1991வது வருஷம். ஸோ இந்த காதல் கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அவர் வந்து கரீனா கபூர் உஷார் பண்ணதெல்லாம் வேற கதை, அதை வேற எபிசோடில் பார்ப்போம். 5வது அந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறது பிரியங்கா சோப்ரா மற்றும் நிக் ஜோன்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏஜ் கேப் எவ்வளோ தெரியுங்களா, சொல்கிறேன் பாருங்க, 10 வருஷம் கேப்புங்க. அதாவது இப்போ வந்து நம்ம பிரியங்கா சோப்ரா அவர்கள் 47 வயசாவது, 47வது பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆனால் இதே நேரத்தில் நம்ம நிக் ஜோன்ஸ் அவர்களுக்கு 37 வயசு தான் ஆகுது. இதில் என்ன பிரமாதம், இவங்களோட காதல் கதையை கேட்டிங்கன்னா சிரிப்பு சிரிப்பாக வரும் உங்களுக்கு. ஐ மீன் 2K கிட்ஸுக்கு வரும், 90s கிட்ஸுக்கு இன்னும் வைத்தறிச்சலாக இருக்கும். டேய் என்னங்கடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி தெரியுங்களா பிரியங்கா சோப்ரா உஷார் பண்ணாரா. நிக் ஜோன்ஸ் அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல சிங்கரு, ஒரு நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டி. பிரியங்கா சோப்ரா அவர்களும் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் தலை காட்டி ஒரு சில சீரீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நடித்த சீரீஸில் ஒரு சீரீஸை பார்த்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்களை எப்படியாவது தொடர்பு கொள்ளணும்னு இன்ஸ்டாகிராமில் விவகாரமான மெசேஜ் அமைச்சிருக்கிறாரு. இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனோடனே வாயன் 2 பேரும் நேரில் சந்திப்போம் அப்படின்னு பிரியங்கா சோப்ரா அவர்கள் கூப்பிட்டதுக்கப்புறம் 2 பேரும் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லவர் ஆகிட்டாங்களாம்ப்பா.
இதுக்கப்புறம் என்ன, ட்ரிங்க்கு, பார்ட்டி, 2018 வருஷமே என்கேஜ்மெண்ட்டு, அதே வருஷம் கல்யாணம். இந்து முறைப்படி, கிறிஸ்டின் முறைப்படி எவ்வளோ ஈஸியாக உஷார் பண்ணிட்டானுங்க பார்த்தீங்களா? நம்ம ஊர் பயிலுக்கு இந்த மாதிரி உஷாராகுமா? வெள்ளக்காரனுக்கு தான் உஷாராகும். அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. 2022 குழந்தைய பெற்றுட்டாங்க. இப்படி ஒரு காதல் கதை 10 வருஷம் கேப்பில். 6வதாக மகேஷ் பாபு மற்றும் நம்ரதா. 2 பேரும் யார் டக்குன்னு தெரியலையே. மகேஷ் பாபு என்ற தெலுங்கு நடிகரும் நம்ரதா அப்படின்ற அவரோட மனைவியும். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் 4 இயர்ஸ் தான். பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இவங்க 2 பேருக்கும் காதல் எப்படி மலர்ந்தது, அதாவது மகேஷ் பாபு கூட குடும்பம் நடத்தணும்னு சொல்லி நம்ரதா அவர்கள் தன்னோட வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனலான கதை சொல்கிறேன், கேளுங்க. அதாவது இவங்க 2 பேரும் வம்சி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறமே காதல் பற்றினதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ணால் நான் மகேஷ் பாபு தான் கல்யாணம் பண்ணுவேன், இவர் பண்ணால் நம்ரதாவை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் வில்லனா யார் நின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரோட பெற்றோர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயசுலாம் டிஃப்ரென்ஸ் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேரும் வேறு கம்யூனிட்டியா. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனால இவங்க வீட்டில் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லையா. கிட்டத்தட்ட 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, சூர்யா ஜோதிகா மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி கடைசியில் அவங்களோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் 2005 வருஷம் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்தோடனே 2 குழந்தை பிறந்திருக்காங்க. பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம மகேஷ் பாபு அவர்கள் ஆரம்பத்தில் என்ன ஒரு கண்டிஷன் போட்டார்னு பார்த்தீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் நீ சினிமா தொழிலே விட்டுறணும், வீட்டை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும். ஆனால் இந்த கண்டிஷனுக்கு கூட நம்ரதா அவர்கள் நோ சொல்லாமல் உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டோடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால தான் மகேஷ் பாபு அவர்கள் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அதனால் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றது மேட்டரில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ 6வதாக நம்ம இவங்களை சொல்லிட்டோம். 7வதாக யாரை சொல்லலாம்? கன்னட இண்டஸ்ட்ரியில் சொல்லணும்னா கோச்சிக்க மாட்டாங்க. கன்னட இண்டஸ்ட்ரியில் நான் சொல்ல போகிறது நடிகர் யஷ் மற்றும் அவர் திருமணம் செய்த ராதிகா அவர்கள். இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துட்டு வராங்க. இவங்களோட லவ் ஸ்டோரி கூட செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளுங்களேன். அதாவது ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, ஆனால் யஷ் அவர்களுக்கு ஒன் சைடு லவ் இருந்துருக்குது. ஆனால் நம்ம போய் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போய் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒழிஞ்சு போய் இந்த பொண்ணு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக இதய முரளி மாதிரி காதலையே சொல்லாமல் இருந்திருக்கிறாரு நம்ம யஷ். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் சொல்லாமல் போயிட்டா ரொம்ப மோசமாயிடும், அதுக்கப்புறம் முதலிய மோசமாயிடும், எப்படியோ கழுத சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ராதிகா அவர்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிறாரு. ஃபோன் பண்ணோன்னு ராதிகா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் இப்போ முக்கியமாக ஒரு படம் பார்க்கறதுக்கு வெளில போயிட்டு இருக்கிறேன் மாலுக்கு, அதனால் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாததுக்கு. இல்லை டிஸ்டர்ப்லாம் பண்ணல, உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லி இவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஒரு கூட ஃபுல்லாக வாங்கிட்டு போய் நின்றுக்கிறாரு. நின்னதுக்கப்புறமா அவங்க பக்குன்னு ஆயிடுச்சா அவங்களுக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன உடனே கிட்டத்தட்ட 6 மாதம் இவங்க ஒத்துக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் யஷ் அவர்களும் அப்படியே குழம்பி போய் ஐயோ கெரியரும் பார்த்தா ஒரு பக்கம் வேறு லெவலில் போயின்னு இருக்குது, ஆனால் லவ் பார்த்தா இப்படி போயின்னு இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி கடைசியில் 6 மாதம் கழிச்சு ராதிகா அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இவங்க 2 பேருக்கும் ஒரு 2 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸு. எஸ் அவர்கள் 86 பிறந்தார், ராதிகா அவர்கள் 84 பிறந்தாங்க. இப்போ 7வதாக சொல்ல போகிறது திருப்பி பாலிவுட்டில் போய் நம்ம ரித்திக் ரோஷன் அவர்கள் சமீபத்தில் செய்த ஒரு தரமான சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். என்னன்னா, ரித்திக் ரோஷன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2014 வருஷம் அவரோட முதல் மனைவியான சுசான் கானை பிரிந்தார், டிவோர்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் சுசான் கான் அவர்கள் அர்சலன் கோனி அப்படின்றவனோட தொடர்பில் இருக்கிறாங்க, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இன்னொரு கர்மத்தை பண்ணுகிறாங்க, விட்டுருங்க. ஆனால் ரித்திக் கிட்டத்தட்ட பல வருடங்களாக 10 வருடங்களாக எந்த ஒரு ஆளோடையும் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் தனிமையிலே வாடினாருங்க. ஆனால் இப்போ கிடச்சாரு பாருங்க, அதாவது பிடிச்சாலும் புளியங்கம்மா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணு ஒன்றுத்தை உஷார் பண்ணி ஜாலியாகிறாரு. 12 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நடிகை தான், ஷபா ஆசாத் அப்படின்றவங்க. ஒரு நல்ல திறமையான நடிகை, பாலிவுட்டில் ஒரு சில படங்கள் பண்ணாங்க, ஒரு நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டும் கூட அவங்க. ஆனால் இவங்க கூட வந்த உடனே ரித்திக் ரோஷன் அவர்களோட முகத்தில் ஒரே பொலிவு, ஜாலியாகிறார் மனுஷன். அது மட்டும் இல்லாமல் இவங்களும் ஷபா ஆசாதும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரித்திக் கூட நான் டேட்டிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோட கெரியரையே நான் தியாகம் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ற என்னோட அடையாளம் தான், அதையே நான் திறந்துட்டேன், எனக்கு வேணாம், எனக்கு ரித்திக் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறாங்க. கூடி சீரம் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இன்னைக்கு ரித்திக்கு 51 வயசாகுது, ஷபா ஆசாதுக்கு 40 வயசாகுது, கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷம் இல்லை நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் நம்ம பாலிவுட் நடிகர்கள் மற்றும் தமிழ் நடிகர்கள் நிறைய பேரும் சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ ஏங்க, நம்ம சைஃப் அலிகான் அவர்களோட தங்கச்சி சோஹா அலிகான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குணால் கேமு அப்படின்ற ஒரு திருமணம் பண்ணாங்க. அவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸு. நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸு. விக்கி டோனரா இவர் விக்கி கௌஷல் மற்றும் கேட்ரினா கைஃப், பிபாஷா பாசு, ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன், இந்த மாதிரி ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ், இவங்க மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதில் நான் குறிப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்களுக்குள்ளே இருந்த அந்த காதல் கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் வச்சு ஒரு படமே எடுக்கலாம் நம்ம.
ஸோ இந்த காதல் கதைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸு எதையாவது மீன் பண்ணுதா, இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால நல்லதா சாதகமாக பாதகமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நாங்களும் படுத்து தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி வேறு என்ன வித்தியாசமான விஷயங்களை பற்றி நம்ம சினிமா சீக்ரெட்டில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி நான் ஃப்யூச்சரில் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.